ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வானலியில் வந்து சூடானதுக்கப்புறம் லேசாக எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கருவேப்பிலையும் ஒரு 10 பட்டை வத்தலையும் போட்டு நல்லா வந்து இதே அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நான் வந்து வெள்ளை உளுந்து போட்டால் நம்ம வந்து எல்லாத்துக்குமே அதை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ கருப்பு உளுந்துலாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாததுனால நான் கருப்பு உளுந்து போட்டு தான் இப்போ வந்து இட்லி பொடி வந்து அரைக்க போகிறேன். 1 டம்ளர் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் வந்து எள்ளு, கருப்பு எள்ளு. இது எல்லாமே தனித்தனியாக போட்டு வானலியில் போட்டு செவக்க வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஒரு பாதி பேட்ச் அரைச்சி வச்சுருக்கேன். மிச்ச பாதியும் போட்டு நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டு அரைச்சிக்கிறணும். இதோடய வந்து பெருங்காயத்தூள் வந்து நான் வதக்கும் போதே வந்து போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து மொத்தமாக சேர்ந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொரப்பாக அரைக்காமல் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாணிக்க வந்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொரன்னு அரைக்க வேண்டாம். இதோடையே வந்து கல் உப்பும் சேர்த்து வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி விட்டுருங்க. அரைச்சி விட்டு ரொம்ப நைஸாலாம் உங்களுக்கு ஒன்றும் வர வேண்டாம். இது நீங்கள் வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு வந்து சாப்பிட்லாம். இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் என்ன செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு சமயம் பொரியல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து இது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். நான் அது போட்டேன்னா என் பசங்களுக்கும் கொஞ்சம் வந்து பிடிக்கும். அது கடைசியில் நம்ம காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தூவி விட்டுட்டு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.